friends, welcome to Samria channel. இங்கே உங்களுக்கு 40% ஆஃபில் அன்லிமிட்டெட் பார்பிக்யூ பஃபே கூட அன்லிமிட்டெட் மாக்டெயிலும் கிடைக்கும். நாங்கள் இன்றைக்கி OMRல இருக்க பிக் பார்பிக்யூ தான் வந்திருக்கோம். பிக் பார்பிக்யூ OMRல ஆன் த மெயின் ரோடே இருக்குது. பிக் பார்பிக்யூ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் சிட்டுவேட் ஆகிருக்கு. பிக் பார்பிக்யூ உள்ள நுழையும் போது நம்மளுக்கு ரொம்ப சாதாரண ஒரு சிம்பிளான பிளேஸ் மாதிரி தான் இருக்குது. அவங்க ரிசப்ஷனும் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்டாலாம் இல்லை. ஸோ ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லாமல் தான் உள்ளே நுழைஞ்சோம். உள்ளே போய் பார்த்தா அவ்வளோ பெரிய ஸ்பேஸ்ங்க. கிட்டத்தட்ட ஒரு 250 பீப்புள் ஒரே டைமில் வந்து அவங்க அக்கமடேட் பண்ணலாம் இந்த பார்பிக்யூ பஃபேக்கு. அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருந்தது. ஜென்ரலாக இந்த மாதிரி பார்பிக்யூ பஃபே வரவங்க பார்த்தீங்கன்னா ஆனிவர்சரிக்காக வருவாங்க, இல்லைனா பர்த்டே ஸ்பெஷலுக்காக வருவாங்க. ஸோ நாங்கள் இன்றைக்கி போனது வந்து அஃப்கோர்ஸ் என்னோடய பர்த்டேக்காக தான். உள்ளே நுழைஞ்ச உடனே நம்மளுக்கு ஒரு ஃபோட்டோ ஸ்பேஸ் இருக்குது. அங்கே வந்து ஆனிவர்சரியாக இருந்தால் நீங்கள் ஹாப்பி ஆனிவர்சரி பக்கத்தில் நின்று எடுத்துக்கலாம், பர்த்டேவாக இருந்தால் ஹாப்பி பர்த்டே பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஆம்பியன்ஸ் பற்றி சொல்லணுன்னா ஒரு மாதிரி கூலாக நீட்டாக நம்மளுக்கு வந்து ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு சிச்சுவேஷன் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொண்டு வந்தது. இங்கே நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே ஆடலாம், ஆடிக்கிட்டே சாப்பிட்லாம். அதாவது என்ன சொல்கிறேன்னா, மேலே தனியாக ஒரு டிஜே ஃப்ளோரே வச்சுருக்காங்க. நம்ம வந்து எந்த சாங் வேணுமோ அதை போட்டுட்டு மேலே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை கூட்டிகிட்டு போய் டான்ஸ் ஆடணும்னா ஆடலாம். அதுக்காக ஒரு தனி ஸ்பேஸே இருக்குது. நாங்கள் ஒரு வீக்கெண்டில் தான் வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 12:30க்கே போயிட்டோம். அதனால தான் வந்து இந்த பிளேஸ் வந்து காலியாக இருக்கிற மாதிரி இருக்குது. போக போக பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டம் வந்துருச்சு. கிட்டத்தட்ட 150+ டிஷ்ஷஸ்க்கு மேலே இருந்தது. நம்மளுக்கு வந்து வயிறு தான் இல்லை, அது எல்லாத்தையும் வந்து அக்கமடேட் பண்ணுறதுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 15 வெரைட்டிஸ் ஆஃப் சாலட்ஸ் இருந்தது, பிக்கிள்ஸ் இருந்தது, பப்பட் இருந்தது. அது இல்லாமல் என்ட்ரன்ஸ்லேயே வந்து பாப்கார்ன் வச்சுருந்தாங்க நம்மளுக்கு. அது இல்லாமல் மோமோஸ், வெஜ் அண்ட் நான்வெஜ் மோமோஸும் வச்சுருந்தாங்க. நம்மளுக்கு இன்னும் டேபிள் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம என்னென்ன மெயின் கோர்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். மட்டன் பிரியாணி இருந்தது, ஃபிஷ் கறி இருந்தது, நண்டு கிரேவி இருந்தது அண்ட் சிக்கன் பிரியாணியும் இருந்தது. ஜென்ரலாக வந்து மட்டன் பிரியாணி இருந்தால் சிக்கன் பிரியாணி வைக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே சிக்கன் பிரியாணியும் இருந்தது, மட்டன் பிரியாணியும் இருந்தது, சில்லி சிக்கன் இருந்தது, பட்டர் சிக்கன் இருந்தது. செம்ம க்ரீமியாக ஜூஸியாக நானோட வச்சு சாப்பிட்டா சும்மா அள்ளும். அது மட்டும் இல்லாமல் ஹெக் கிரேவியும் இருந்தது. ஃப்ரைட் ரைஸ் வந்து பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை, கொஞ்சம் ஜாஸ்தி உப்பாக இருந்தது. அது இல்லாமல் க்ரீமி சிக்கன் சூப் இருந்தது. இன்னொன்று மண்சட்டி கான்செப்டில் வந்து பட்டர் மில்க் வச்சுருந்தாங்க, சாலட் வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து பூண்டு மீன் குழம்பு வச்சுருந்தாங்க, சிக்கன் வறுத்த கறி வச்சுருந்தாங்க. இந்த பூண்டு மீன் குழம்பு நம்ம மிஸ்ஸே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடைசியாக நான் வந்து சாப்பாடு கொஞ்சம் போட்டு சாப்பிட்டேன். ஆனால் அது அவ்வளோ டேஸ்ட்டாக இல்லை எதிர்பார்த்த அளவுக்கு. ஸோ இந்த சைடெல்லாம் பார்த்திங்கன்னா வெஜிடேரியன் கவுண்டரு. இது ஃபுல்லாக சாம்பார், ரசம், மோர், ஒயிட் ரைஸ், கீரை, அதுக்கப்புறம் காய்கறிகள், அப்புறம் வெஜிடபிள் பிரியாணி, பிந்தி குர்குரே அப்படின்னு ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ் வச்சுருந்தாங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இது இல்லாமல் பாஸ்தா வெரைட்டிஸ் இருந்தது, வெஜ் கோஃப்டா கிரேவியும் இருந்தது. இதெல்லாம் வந்து இந்த நூடுல்ஸோட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இது இல்லாமல் நம்மளுக்கு வந்து மோமோஸ் இருந்தது, வெஜ் அண்ட் சிக்கன் மோமோஸ். இதை பற்றி நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். பக்கத்துலேயே நம்மளுக்கு வந்து சைட் டிஷ்ஷும் இருக்குது. ஸோ இதுதான் நம்மளுக்கு அன்லிமிட்டெட் மாக்டெயில் செஞ்சு கொடுக்குற இடம். கடன்னு வந்துட்டு க்ளவுஸ்லாம் மாட்டிகிட்டு இருக்காங்க. நான் 12 o'clockே போயிட்டேன். அதனால் வந்து இன்னும் அரேஞ்ச்மெண்ட்ஸ் போயிட்டே இருக்குது. நம்ம வீடியோ எடுக்கிறோன்னு தெரிஞ்ச உடனே கடன்னு க்ளவுஸும் மாட்டுறாங்க. குடி ஸ்மால் பரோட்டாஸ் இருந்தது. அது பக்கத்துலேயே சால்னாவும் வச்சுருந்தாங்க, வெஜ் நான்வெஜ் சால்னா. இது வந்து பீட்சா கவுண்டர், பீட்சா லைவ் கவுண்டர். நம்மளுக்கு வேணும்னா நம்ம என்ன மாதிரியான டாப்பிங்ஸ் கேட்குறோமோ அந்த மாதிரி போட்டு பீட்சா செஞ்சு தருவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நூடுல்ஸ், பாஸ்தா இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி வேணும்னு நீங்கள் கேட்குறீங்களோ உங்களுக்காக கஸ்டமைஸ் பண்ணி இவங்க பண்ணி தருவாங்க, தேவையான சாஸ் போட்டு. ஸோ உங்களுக்கு அந்த சாஸ் நேமெல்லாம் தெரிஞ்சு உங்களுக்கு எல்லா விதமான பாஸ்தா, நூடுல்ஸ் ஃப்ளேவர்லாம் தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து கேட்டு வாங்கி சாப்பிடலாம். ஏன் இதை சொல்கிறேன்னா, எனக்கு எதுவுமே தெரியல. அதனால் வந்து நான் இங்கே பெருசாக வந்து இந்த இடத்த நான் யூஸ் பண்ணல. அப்படியே பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஸ்குவிட், முயல் கறி, ஆக்டோபஸ், டக் இதெல்லாம் வந்துட்டு ஆஃப் குக்டாக வச்சுருந்தாங்க. நம்ம கேட்டோன்னே நம்மளுக்கு கிரேவியாவோ இல்லை செமி கிரேவியாவோ செஞ்சு தராங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆப்பம், குழி பணியாரம் அதெல்லாம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சாட் ஐட்டம், நார்த் இந்தியன் சாட் ஐட்டம்ஸும் இருந்தது. பானிபூரி, தஹி பானிபூரி, உங்களுக்கு என்ன மாதிரியான சாட் ஐட்டம் வேணுமோ நீங்கள் வந்து கேட்டால் அவங்க கஸ்டமைஸ்டாக உங்களுக்கு பண்ணி தருவாங்க. அப்புறம் சுட ஜிலேபியும் போட்டு தந்துட்டுருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து ஐஸ்கிரீம் கவுண்டர். நம்மளுக்கு என்ன ஃப்ளேவரில் ஐஸ்கிரீம் வேணுமோ அதை வாங்கிக்கலாம். ஜிலேபி வந்து பார்க்க வந்து பெருசாக அப்பிடைசிங்காக இல்லை, அதனால நாங்கள் வந்து ஜிலேபி டேஸ்ட் பண்ணவே இல்லை. ஐஸ்கிரீம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன மாதிரியான ரோல் வேணுமோ, என்ன மாதிரி டாப்பிங்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு செஞ்சு தராங்க. கிட்டத்தட்ட 6 ஃப்ளேவர் வச்சுருந்தாங்க.
இது இல்லாமல் குல்ஃபிலையும் 3 ஃப்ளேவர்ஸ் வச்சுருந்தாங்க. மலாய் குல்ஃபி, பான் குல்ஃபி, சாக்லேட் குல்ஃபின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டெசர்ட் வெரைட்டி. இதில் வந்துட்டு கேக் வச்சுருந்தாங்க, டோனட் வச்சுருந்தாங்க, மில்க் கேக் வச்சுருந்தாங்க, கப் கேக்ஸ் வச்சுருந்தாங்க, ரசமலாய், ஃப்ரூட் சாலட், ப்ரௌனி, இன்னும் ஏகப்பட்ட டிஷ் வச்சுருந்தாங்க. சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே எனக்கே மூச்சு வாங்குது. சரி, இப்போ என்னென்ன டிஷ் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வந்தாச்சு. நம்மளுக்கு வந்து பார்பிக்யூ டேபிள் வந்து செட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். கூட குலாப் ஜாமுன்ங்க, இது எப்படி மிஸ் பண்ணேன், செம்மையாக இருந்தது. குலாப் ஜாமுன் வந்து ரியல் பன்னீரில் செஞ்சுருந்த மாதிரி இருந்தது, ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்தது. பாயாசமும் நல்லா இருந்துச்சு. இது பீட்ரூட் அல்வா. இதுவுமே வந்து எதுலேயுமே வந்து அதிகமாக கலர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணாமல் நேச்சுரல் கலர்ஸோடையே இருந்தது. அந்த விஷயம் வந்து எனக்கு பிக் பார்பிக்யூவில் ரொம்ப பிடிச்சிருந்தது. இது அந்த ஃபோட்டோ ஸ்பாட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம பிளேட்டில் வந்து சர்வ் பண்ணுறாங்க. அந்த காயின் பரோட்டா வச்சுட்டு கூட சால்னாவும் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்பிக்யூவில் நம்மளுக்கு ஒன்று ஒன்றா கொண்டாந்து வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வெஜிடேரியன் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மஷ்ரூம், பன்னீர், அப்புறம் பார்த்திங்கன்னா பைனாப்பிள், வாட்டர்மெலன் இதெல்லாம் வச்சாங்க வெஜிடேரியன் ஆப்ஷனாக. இதெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த ஸ்வீட் ஃப்ரைட் கார்ன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான டிஷ், அதாவது என்னோடய பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான டிஷ். இது இங்கே வந்தால் இதை வந்து மிஸ் பண்ணவே மாட்டாங்க. அதோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் தந்தாங்க. அதுக்குள்ளே நான்வெஜ் பார்பிக்யூவும் வந்துருச்சு. ஃபிஷ், சிக்கன் அண்ட் ப்ரான்ஸ் வச்சாங்க. சைடில் வந்து சாட்டும் தஹி பூரி நம்மளுக்கு வச்சுட்டு போயிட்டாங்க. க்ரீமி சீஸ் பொட்டேட்டோ வச்சாங்க. இந்த ஸ்டார்டர்ஸே நம்ம வயிறு வந்து கிட்டத்தட்ட ஃபுல்லாக ஆக்கிடுச்சு. இதுக்கு மேலே எப்படிடா மெயின் கோர்ஸ் சாப்பிட்றதுன்ற லெவலுக்கு ஆகிடுச்சு. அதுவும் இந்த ப்ரான்ஸ் எல்லாம் சொல்லவே வேணாங்க. அந்த ப்ரான்ஸ்க்கெலாம் வந்து 10 out of 10 கொடுக்கலாம். எனக்கு வந்து ப்ரான்ஸ் ஜென்ரலாகவே ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த பார்பிக்யூவில் கொடுக்குற அந்த ப்ரான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் நாங்கள் ப்ரான்ஸ் வந்து கொஞ்சம் அன்லிமிட்டடாக வாங்கி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். என் பொண்ணுக்கு சாப்பிட்றத விட சர்வ் பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை தான் பண்ணிகிட்டு இருந்தா. இது வந்து மட்டனில் ஒரு டிஷ், மட்டன் கபாப் சொன்னாங்க. ஆனால் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஜென்ரலாக இது வந்து எனக்கு எங்கேயுமே பிடிக்காது, ஆனால் இங்கே ரொம்ப பிடிச்சிது. அதே மாதிரி இது வந்து சங்க்ஸில், சோயா சங்க்ஸில் செஞ்ச ஒரு டிஷ் அப்படின்னு சொன்னாங்க. இதுவுமே ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இது வந்து வெஜிடேரியனுக்கான ஆப்ஷன். கிட்டத்தட்ட இதுவுமே சாப்பிடும் போது மட்டன் மாதிரியே இருந்தது. மட்டனை விட ரொம்ப நல்லா இருந்ததுன்னு தான் சொல்லணும். அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. இது ஸ்டார்டர் சாப்பிட்டதே பயங்கரமாக வயிறு ரொம்பிடுச்சு. கொஞ்சம் நடந்தால் தான்ப்பா அடுத்தது எதுனா மெயின் கோர்ஸ்க்கு போக முடியுன்ற பட்சத்தில் நாங்கள் எந்திரிச்சு இந்த டிஜே ஃப்ளோர் எப்படி இருக்குது அப்படின்னு போய் பார்க்க வந்தோம். டிஜே ஃப்ளோரில் யாருமே இல்லை. எல்லாருமே வந்து சாப்பிட்றதுல பயங்கர பிஸியாக இருந்தாங்க. அண்ட் சாங்ஸ் பாட்டுக்கு ஓடிட்டு தான் இருந்தது. நம்ம வந்து டிஜே ஃப்ளோர் யூஸ் பண்ணோன்னா வந்து யூஸ் பண்ணலாம், அதாவது டான்ஸ் ஆடணுன்னா ஆடலாம். ஸோ இது வந்து மேலேருந்து நம்ம வந்து பிக்சர் எடுத்திருக்கோம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு, அந்த வியூ வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வீடியோ எடுத்திருக்கோம். ஸோ விவேக் காமெடியில் சொன்ன மாதிரி தான், இருந்து சாப்பிட்டு போங்கன்ற மாதிரி. இருந்து சாப்பிட்டு போகிறதுக்கு பதிலாக நாங்கள் வந்து வாக்கிங் நடந்து போய் சாப்பிட்டோம். கொஞ்சம் வாக்கிங், அப்படி திரும்பவும் சாப்பிட்டோம். இது பார்த்திங்கன்னா நம்ம சொன்னோம் இல்லையா, டக்கு, ஸ்குவெட், முயல் கறி இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து ஒன்றா போட்டு அவங்க வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கிரேவி மாதிரி செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்போ அந்த மிக்ஸ் மீட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸ்குவெட் இருக்குது, முயல் இருக்குது, டக் இருக்குது. இது 3 தான் நான் ஆஃப் பண்ணேன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து ஆனியன்ஸு, கேபேஜ், கேப்சிகம் இதெல்லாம் போட்டு ஒரு கிரேவி மாதிரி பண்ணி கொடுத்தாங்க நம்மளுக்கு. சுட சுட சாப்பிட முடியுதோ இல்லையோ, நமக்கு யாராவது சமைச்சு தந்தால் அது ரொம்ப ஆசையாக இருக்குங்க. அதனால் நான் ஆர்வமாக வாங்கிக்கிட்டேன். யாருக்காகவோ ஒயிட் பாஸ்தா செஞ்சிட்ருக்காங்க, நாங்கள் கேட்கல, வேறு யாருக்கும் செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அதை நான் வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு நம்ம வயிற்றுல இடமே இருக்காது. அப்புறம் கேக் பிட்ஸ் எல்லாம் இருந்தது. அந்த கேக் பிட்ஸ் எடுத்து அழகாக அந்த ஃபவுண்டன், சாக்லேட் ஃபவுண்டனில் முக்கி அப்படியே நம்ம வாயில் போட்டோன்னா வாயில் அப்படியே கரையுதுங்க. ரொம்ப சூப்பரான ஃபீலிங். நம்மளும் குழந்த மாதிரி அதில் விளையாண்டுட்டே, இது ஜென்ரலாக வந்து குழந்தைங்க தான் இதை சுற்றி நிற்கும். ஆனால் நம்மளுக்குமே வந்து இதை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக தான் இருக்குது. இது பண்ணுறதுக்கு, இது சாப்பிட்றதுக்கு, இதை செஞ்சு நம்மளே சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆர்வமாக தான் இருக்குது. சும்மா வாயிலே கரையுது. ரொம்ப டீசெண்டாக சாப்பிட்ணுன்னு ட்ரை பண்ணுறேன், பட் முடியல. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ரோல் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஜென்ரலாக வந்து நான் இதுக்கு முன்னாடி போன ஒரு பஃபேல சொன்னாங்க பானில் மட்டும்தான், பான் ஃப்ளேவரில் மட்டும்தான் நாங்கள் ரோல் பண்ணி தருவோம், மிச்சத்துலலாம் தரமாட்டோம்னு சொன்னாங்க. பட் இங்கே வந்து நம்ம என்ன ஃப்ளேவர் கேட்குறோமோ அந்த ஃப்ளேவரில் வந்து நம்மளுக்கு ரோல் பண்ணி தராங்க. அது மேலே நம்மளுக்கு பிடிச்ச டாப்பிங்ஸை போட்டு சாப்பிடலாம். ஸோ மெயின் கோர்ஸ் சாப்பிடணுமேன்றதுக்காக கொஞ்சம் எல்லாத்தையும் போட்டுட்டு வந்து உட்காந்துருக்கேன். ஆனால் எப்படி சாப்பிட போகிறேன்னு தெரியல. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உள்ளே தரணும். ஆல்ரெடி இங்கே பாருங்கள், மலைப்பாம்பு மாதிரி என் ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்காங்க. இன்னும் வந்து டெசர்ட் சைடு வர போகணுமே அப்படின்ற சோகத்தோடு உட்காந்துருக்காங்க. இப்போ தட்டில் போட்டுட்டு வந்துட்டாங்களே ஒழிய எப்படிரா சாப்பிட்றதுன்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு கொறிச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க.
ஸோ சிக்கன் பீட்சாவும் வந்தது, வெஜ் பீட்சாவும் வந்தது. நாங்கள் சிக்கன் பீட்சா கேட்டோம். ஸோ சிக்கன் பீட்சா நம்மளுக்கு வந்தது, நிறைய சீஸ் போட்டு தந்தாங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா என்னோட குட்டி பசங்க அவங்களோட சேவிங்ஸ் வச்சு வாங்கின ஹேர் கிளிப் வந்து தந்தாங்க. ஸோ இந்த தடவை எப்போவுமே ஜென்ரலாக பேப்பரில் எதனா அழகாக வரைஞ்சி கொடுப்பாங்க. இந்த தடவை தான் வந்து ஒரு பொருளாக தந்திருக்காங்க. இதுக்காகவே அவங்க சேவ் பண்ணியிருக்காங்க. என் பையனே வந்து கடைக்கு போய் எனக்கு தெரியாமல் இவ்வளோ நேரம் அந்த கிஃப்ட்டை ஒழிச்சு வச்சு இங்கே வந்து தான் கொடுப்பேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே கேக் கட் பண்ணுவாங்க, அந்த டைம்குள்ளே நம்ம பண்ணலான்னு நினச்சிருந்தாங்க. ஆனால் எங்கே கேக் கட் பண்ண மாட்டாங்களோன்ற பயத்தில் இப்போவே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இப்படி தான் என் பர்த்டே வந்து நல்லா பாட்டு, ஆட்டம், டான்ஸு, கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு சூப்பராக போச்சு. நான் கமிங் டு த ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்விக்கி டைனவுட் ஆப்பில் தான் போய் புக் பண்ணோம், ப்ரீ புக் பண்ணோம். ஸோ ப்ரீ புக் பண்ணும்போது நீங்கள் புக் பண்ணுறதுக்கு மட்டும் 35 rupees வந்து சார்ஜ் பண்ணுவாங்க ஈச் புக்கிங்க்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம புக் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்ம உள்ளே போனோன்னா என்ன ப்ரைஸோ அதுலேருந்து 40% ஆஃபில் நம்மளுக்கு அன்றைக்கி கிடைக்கும். அன்றைக்கி என்ன ப்ரைஸோ அந்த ப்ரைஸ் வந்து 40% ஆஃபில் நம்மளுக்கு ஃபுட் தருவாங்க. ஜென்ரலாக நம்ம வாக்கின்ல போகும்போது பார்த்தீங்கன்னா 950 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அதுவே வந்து டைனவுட் ஆப் மூலமாக போனால் 1200 சொல்லி 40% கம்மி பண்ணி 790க்கு நம்மளுக்கு தராங்க. பிலோ 5 கிட்ஸுக்கு சார்ஜ் இல்லை, பிலோ 8 அதாவது 5 to 8க்கு கிட்ஸ் சார்ஜ் வாங்குறாங்க, 8க்கு மேலே நம்மளுக்கு அடல்ட் சார்ஜ் வாங்குறாங்க. ஆனால் நம்ம கொஞ்சம் பேசி பார்த்தோன்னா அவங்க வந்து சார்ஜஸ் கொஞ்சம் கம்மி பண்ணுறாங்க. அதாவது கிட்ஸ்க்கு வந்து நாங்கள் வந்து எங்கள் பொண்ணு நிறையா சாப்பிட மாட்டான்னு கேட்டதுனால எங்கள் பையனுக்குமே சேர்த்து கிட்ஸ் சார்ஜ்க்கே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நீங்களும் போனீங்கன்னா உங்களோட பேச்சு திறமையால் உங்கள் குழந்தைங்களுக்கு ஃப்ரீயாக வாங்கினாலும் சரி, கிட்ஸ் சார்ஜஸில் வாங்கினாலும் சரி, கொஞ்சம் பார்த்து பண்ண சொல்லுங்கள். அவங்க கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுறாங்க. ஜென்ரலாக வீக்கெண்ட்ஸில் பார்பிக்யூ பஃபே போகணுன்னா 1000 மேலே தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து 780 rupeesக்கு அடல்ட்டுக்கும் 420 rupees கிட்ஸ்க்கும் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு பார்பிக்யூ பஃபேக்கு இந்த ப்ரைஸ் ஓகே தான் தோணுச்சு. எல்லாத்தையும் சொல்லிட்டேன், ஃபுட் பற்றி சொல்லவே இல்லைங்களே. ஃபுட் ரொம்பவே நல்லா இருந்தது, வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்கல. 2 days கழிச்சு தான் இந்த ரிவ்யூ போடுறேன். ஸோ தாராளமாக போயிட்டு வரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேறு ஒரு வீடியோவில் உங்களை நாங்கள் திரும்பவும் மீட் பண்ணுறோம். Until then, it's bye from Jamie.